கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஜெபம் ஒரு விசேஷித்த ஜெபமாய் உங்கள் வாழ்க்கையில் இது செயல்படும். பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, மரண கட்டுகளிலே சிக்கி இருக்கிற உங்களை விடுதலையாக்கும்படிக்கு, பாதாள பிசாசுகள் உங்களை வேதனைப்படுத்தும் என்று சொன்னால் இந்த ஜெபத்தின் மூலமாய் நிச்சயமாகவே நீங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ளுவீர்கள். பிரியமானவர்களே, பாதாளத்தின் வல்லமைகளை செயலற்று போக பண்ணுகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர். பிரியமானவர்களே, அவரே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர். அவர் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அது வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே நாமம் இந்த இயேசுவின் நாமம் மாத்திரமே. இந்த ஜெபத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய மரணத்துக்கு ஏதுவாய் போராடி கொண்டிருக்கிற உங்கள் ஜீவனை எப்படியாவது எடுத்து விட வேண்டும் என்று சொல்லி உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிற எப்படிப்பட்ட பாதாள பிசாசுகளும் உங்களை விட்டு விலகும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். என்னை கேட்கிற தேவஜனமே, இந்த ஜெபத்தை கேட்பதற்கு முன்பதாக நீங்கள் எப்படிப்பட்ட பலவீனத்தில் வியாதியில் நீங்கள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிசாசின் சிறைகளுக்குள் நீங்கள் அகப்பட்டு கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சரீரத்துக்கு விரோதமான வேசித்தனம் உங்கள் சரீரத்துக்குள் ஆளுகை செய்து கொண்டிருக்கும் என்று சொன்னாலும் சரி, எப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளும் உங்களை விட்டு விலகும் என்பதுதான் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தில் வெளிப்படும் வல்லமையானது செயல்படும். பிரியமானவர்களே, இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பாதாள கட்டுகளையும் இது அறுத்திடும் ஜெபம். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், உங்கள் விசுவாசத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உங்கள் இருதயத்திலிருந்து இந்த ஜெபத்தை கேளுங்கள். என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து நீங்கள் ஏறெடுக்கிற பொழுது நிச்சயமாகவே உங்கள் சரீரத்தில் பலவீனங்களை உண்டு பண்ணுகிற, அதாவது மரண படுக்கைக்குள் உங்களை வைத்து அடுத்து உங்களை பாதாளத்துக்குள் இழுத்து செல்ல போராடி கொண்டிருக்கிற உங்கள் சரீரங்களை என் ஆவியானவர் மீட்பது மாத்திரமல்ல, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றையும் என் தேவ ஆவியானவர் மீட்டுக் கொள்ளுவார். நிச்சயமாகவே என் தேவன் எப்படிப்பட்டவராம், கிறிஸ்து இயேசுவை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவர். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பானாம். இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். அவருடைய நாமத்தை இப்பொழுது மகிமைப்படுத்த போகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் யாராக வேண்டும் என்றாலும் இருந்து கொள்ளலாம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் இந்த நிமிஷம் நீங்கள் நம்பிக்கை வைக்கிற பொழுது உங்கள் கண்களை இறுகமாய் மூடி உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அந்த உன்னதரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும், இந்த மரண போராட்டத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், இந்த மரணத்துக்கு ஏதுவாய் என்னை நெருக்குகிற, என்னை அழிக்க நினைக்கிற இந்த பாதாள பிசாசினிடத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், பிரியமானவர்களே, நிச்சயமாகவே நீங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்வீர்கள். அன்று கல்லறையில் கிடந்த ஒரு மனுஷனை கொடூரமாய் சித்திரவதை செய்த அந்த பிசாசுகள், அந்த லேகியோன் பிசாசுகள், அவைகள் பூமியில் இருப்பதற்கு அருகதையற்றது. என் ஆண்டவராகிய இயேசு அவைகளை பாதாளத்தில் தள்ளும்படி போனார். அந்த பிசாசுகளை என் இயேசு துரத்துகிற பொழுது, பிரியமானவர்களே, அவைகளுக்கு தெரிந்தது, இவர் நம்மை பாதாளத்தில் தள்ளுவார், பாதாளத்தில் தள்ளி அந்த கதவை அடைப்பார், இவர் நம்மை பாதாளத்தின் அக்கினிக்குள் என்னை தள்ளிவிடுவார் என்று அந்த பிசாசுகள் அறிந்தபடியினாலே அவைகள் பயந்து நடுநடுங்கி கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பதாக வந்து,
எங்களை பாதாளத்தில் தள்ளாமல், பாதாளத்துக்குள் எங்களை தள்ளிவிடாமல் இந்த பந்திகளுக்குள் எங்களை அனுப்பிவிடும் என்று சொல்லி கெஞ்சின பிரியமானவர்களே. பாருங்கள், பாதாளத்தின் வல்லமை என் கிறிஸ்து இயேசுவின் கைகளில் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை பலவீனப்படுத்தி உங்களை படுத்த படுக்கையாக்கி இந்த வியாதிக்கு மருந்தே இல்லை, இந்த பிசாசின் பிடியிலிருந்து உங்களுக்கு விடுதலையே இல்லை என்று சொல்லி யார் சொன்னாலும் சரி, இந்த நேரத்துல இந்த கிறிஸ்து இயேசுவின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்கள் என்று சொன்னால், இந்த உன்னதமான தேவன் மேல நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்கள் என்று சொன்னால், அந்த சராசத்தையும் படைத்த அகிலத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள இந்த கிறிஸ்து இயேசுவின் மேல் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுவீர்கள் என்று சொன்னால், எந்த நிமிஷமே இந்த ஜெபத்தை கேட்கும் வேளையிலே உங்கள் சரீரத்தை விட்டு பிசாசுகள் விலகி போகும். எப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான பிசாசுகளாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை அழித்து உங்கள் ஆத்துமாவை கொள்ளையடித்து பாதாளத்துக்கு நேராக இழுத்து செல்ல முயற்சி செய்கிற எந்த பாதாள பிசாசுகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மந்திர தந்திரங்களும் செயலற்று போகும். இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் இதை கேட்கிற உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். ஆக சர்வ வல்லவரை நாம் துதிக்கிற இந்த நேரத்தில் பிரியமானவர்களே, உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஜெபத்தில் இணையுங்கள். நிச்சயமாகவே விடுதலை உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உனக்காக என் தேவன் யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். உன்னை அக்கினி சூளையிலிருந்து வெளியே அவர் கொண்டு வர முடியும். சிங்கத்தின் வாயிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர முடியும். எப்படிப்பட்ட பாதாளத்தின் வாயிலிருந்தும் பாதாளத்தின் வாசலிலிருந்தும் உன்னை மீண்டும் தூக்கி கொண்டு வர முடியும் பிரியமானவர்களே. ஆகவேதான் பக்தன் சொல்லுகிறான், நான் பாதாளத்தில் படுக்கையை போட்டாலும் உம்முடைய கரம் அங்கேயும் வந்து என்னை பற்றி பிடிக்கிறது என்று சொல்லி. அல்லேலூயா. பூமியின் கடையாந்தரத்துக்கு போனாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் வானத்துக்கு சட்டை அடித்து பறந்தாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று சொல்லி. பிரியமானவர்களே, என் தேவனுடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே உங்களுக்குள் இருக்கிற மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற அத்தனை பொல்லாத ஆவிகளும் பாதாள பிசாசுகளும் சர்ப்பத்தின் ஆவிகளும் விபச்சாரத்தை உண்டு பண்ணுகிற வேசித்தனத்தை செய்ய உங்களை தூண்டுகிற, உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிற, உங்கள் பொருளாதாரத்தை சீரழிக்கிற எந்த ஒரு பிசாசின் கிரியைகளும் இப்பொழுது செயலற்று போகும். காரணம் உங்கள் விசுவாசம். நான் ஜெபிக்கிற ஜெபத்தில் இணைந்து பிரியமானவர்களே, உண்மையாய் நீங்கள் நிற்கிற பொழுது உங்கள் சரீரத்துக்குள் இருந்த அசுத்த ஆவிகள் விலகி ஓடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற இந்த நேரத்தில் தானே உங்கள் கைகளை உங்கள் வயிற்றின் அடியில் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் கைகளை வைத்து ஜெபிக்கிற அந்த வேளையில தானே உங்களுக்குள் இருக்கிற அசுத்தாவிகள் புறப்பட்டு ஓடும். உங்களுக்குள் மறைந்திருக்கிற இந்த மரணத்துக்கு ஏதுவான பாதாள பிசாசுகள் அத்தனையும் உங்களை விட்டு இந்த நேரத்தில் தானே விலகும். இயேசுவின் நாமத்தினாலே, சர்வ வல்லவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அவர் ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே உன்னதர், அவர் ஒருவரே பரிசுத்தர். அவரை போல் ஒரு தேவன் இல்லை. அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். நிச்சயமாகவே அவர் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி அவர். அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமுமாயிருக்கிறவர் அவர். அவரே முந்தினவர், அவரே பிந்தினவர். நிச்சயமாகவே என் தேவனை தரிசியுங்கள். இந்த வேளையிலே அவரை நோக்கி பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவையில் சாபமானாராம். நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை எல்லாம் நம்மை விட்டு நீக்கும்படிக்கு பிரியமானவர்களே அவர் சாபமாய் தொங்கினார். அல்லேலூயா. மோசே வனாந்திரத்தில் வெங்கல சர்ப்பத்தை உயர்த்தின பொழுது யாரெல்லாம் அதை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் எல்லாரும் பிழைத்தார்கள் என்கிற வார்த்தையின்படி மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து இயேசுவும் கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்படுகிற பொழுது யாரெல்லாம் அவரை நோக்கி பார்ப்பார்களோ அவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே உங்கள் உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக சிலுவையில் தொங்கினேன் இயேசுவை நோக்கி பாருங்கள். மரித்து உயிர் தெழுந்த கிறிஸ்து இயேசுவை நினைவு கூறுங்கள். என் தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி
செய்வாராக. பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மகிமையானது உங்களை நிரப்பும். தேவ பிரசன்னம் உங்களுக்குள் இறங்கும். உங்களுக்குள் மறைந்திருக்கிற பொல்லாத ஆவிகள் இந்த சத்தத்தை கேட்கிற பொழுது, இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது அவைகள் நடுநடுங்கும். பிரியமானவர்களே, உங்களை விட்டு அவைகள் வெளியேறும் இயேசுவின் நாமத்தினாலே. என் ஆண்டவர் 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் அவர் உலாவுகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் நிலையங்கி தரித்திருக்கிறவர், மார்பருகை பொற்கச்சையை கட்டிருக்கிறவர். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் அது வெண்மையாயிருக்கிறது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருக்கும். அவருடைய பாதங்கள் உலைக்கலத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருக்கும். அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருக்கும். நிச்சயமாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஹல்லேலூயா தேவஜனமே, உங்கள் சரீரத்தை என் தேவன் ஆளுகை செய்யட்டும். விட்டு கொடுத்து உன்னதமானவரை என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிற இந்த நேரத்தில் என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள கரங்கள் உங்கள் மேல் இறங்கட்டும். ஹல்லேலூயா. உங்களுக்குள் மறைந்திருக்கிற, உங்கள் வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிற எப்படிப்பட்ட மரண தூதர்களும் சபிக்கப்பட்ட ஆவிகளும் பாதாளத்தின் வல்லமைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகும். ஹல்லேலூயா. அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்படும். அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போன்றுள்ளது. அவரே முந்தினவர், அவரே பிந்தினவர். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவர். முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தவருமாய் இருக்கிறவராம் நம்முடைய ஆண்டவர். மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர். பிரியமானவர்களை, இப்பொழுதே உங்களை சூழ்ந்திருக்கிற சகல சத்துருவின் கிரியைகளும் உங்களை விட்டு விலகட்டும். உன்னதமான இந்த தேவனை நோக்கி பாருங்கள். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இயேசு சொன்னார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்குவேன். நீங்கள் இருக்கும் இடத்துல என் தேவ வல்லமை இறங்கும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள் என்று எபேசியர் 6:16 வாசிப்பது போல இப்பொழுதே பொல்லாங்கனை நாம் எதிர்க்கத்தக்கதாக, அவனை மேற்கொள்ளத்தக்கதாக, இந்த பாதாளத்தின் வல்லமைகள் செயலற்று போகத்தக்கதாக என்னோடு இணைந்து விசுவாசத்தோடு நில்லுங்கள். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலை மாறும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. பக்தன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவை நீர் பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானின் அழிவை நீர் காண ஒட்டீர். கர்த்தர் நீர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாக இருக்கிறீர். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவராம். வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மலையை பட்சிக்கும், அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்குமாம். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோட காத்தீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆனாலும் தேவனின் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பவர். அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர். என் இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். இப்பொழுதே ராஜா, கட்டுகளில் பிடிபட்டிருக்கிற ஹல்லேலூயா மரணத்துக்கு ஏதுவான போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும். பிசாசின் பிடியில் இருக்கிற, ஐயோ எனக்கு விடுதலையே கிடைக்காதா, இந்த பொல்லாத ஆவிடத்திலிருந்து சொல்லக்கூடிய, இந்த பிசாசின் பிடியிலிருந்து சொல்லக்கூடிய, நான் உலகத்தில் யாரிடத்திலே நான் சொல்லுவேன்? ஹல்லேலூயா. யாரும் இதை நம்புவதில்லையே. நான் யாரிடத்தில் சொல்லட்டும்? என்னை அலைக்கழிக்கும் இந்த பிசாசுகள், என்னை மரணத்துக்கு ஏதுவாக இழுக்கிற இந்த பொல்லாத ஆவிகள், என் குடும்பத்தை கெடுக்கிற இந்த சத்துருக்கள், என் குடும்ப உறவுகளை தாறுமாறாக்கின இந்த பிசாசுகள் என்னை விட்டு விலகட்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே இயேசுவின் நாமத்திலே என்று சொல்லி பாருங்கள். இயேசுவின் நாமத்திலே பொல்லாத பிசாசை என்னை விட்டு விலக. இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது நீ எனக்குள் இருக்க முடியாது. இதை இயேசுவை நான் நம்புவேன், அவரையே விசுவாசிப்பேன். அவர்தான் என் இரட்சகர், அவர்தான் என் மீட்பர், அவர்தான் என் கண்மலை என்று நான் சொல்லுவேன். இப்பொழுதே நான் சொல்லுவேன் என்று சொல்லி பாருங்கள். அவர் தம்முடைய கிருபையை எனக்கு தருவார். ஹல்லேலூயா. இப்பொழுதே தேவ மகிமை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும்.
பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தில் உனக்கு எதிராக நான் வந்து நிற்கிறேன். என் தேவ வல்லமை உன்னை எதிர்க்கட்டும். தேவனுடைய பிரசன்னம் உன்னை துரத்தட்டும். என் தேவ ஆவியானவர் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாராக. என் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு விரோதமாக ஜெயக்கொடி ஏற்றுவாராக. உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறத இயேசு மிக பெரியவர். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவரே, நீ தரையில் விழவெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்று நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிற உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்தது? உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். நீயோ அழுகி போன கிளையை போலவும் பட்டய குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவர்களைப் போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாய் எறிந்து விடப்பட்டாய். ஆக சத்துருவே, இப்பொழுதே பிள்ளைகளை விட்டு நீ விலகு. உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே நீ தள்ளப்பட்டவன், என் தேவனால் புறக்கணிக்கப்பட்டவன். என் கிறிஸ்து இயேசுவின் நாமத்துக்கு முன்பதாக, அவருடைய வல்லமையுள்ள இரத்தத்துக்கு முன்பதாக உன்னால் நிற்க முடியாது. அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அது. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே நாமமே என் இயேசுவின் நாமம். இது இயேசுவின் நாமம். இப்பொழுது அந்த நாமத்தை கொண்டு நான் கட்டளையிடுகிறேன். எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளும் இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது அல்லேலூயா, சரியத்துக்குள் எங்கு மறைந்திருந்தாலும் சரி, அல்லேலூயா, எப்படிப்பட்ட பலவீனப்படுத்துகிற ஈன பிசாசாக இருந்தாலும் சரி, சபிக்கப்பட்ட இருளே, இப்பொழுது பிள்ளைகளை விட்டு நீ விலகு, விலகு இயேசுவின் நாமத்தினாலே. இருளின் அதிபதியே, இப்பொழுது விலகு. வெளிச்சமா என் கிறிஸ்து இயேசு பிள்ளைகளுக்குள் இறங்குகிறார், பிள்ளைகளுக்குள் இறங்குகிறார். உச்சி முதல் பாதம் வரைக்கும் என் தேவ மகிமை இப்பொழுது இதை கேட்கிற பிள்ளைகள் மேல ஊற்றப்படட்டும். சபிக்கப்பட்ட ஆவிகள், சத்ருவின் கிரியைகள், போராடுகிற பிசாசுகள், மந்திர தந்திரங்கள், மாந்திரிகங்கள் எல்லாம் இப்பொழுது செயலற்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவனுடைய வல்லமை மகிமையா இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று யோனா சொல்லுகிறானே. அப்பா, அல்லேலூயா, தங்களை பாதாளத்திலே போக கட்டளிடாதபடி இந்த பிசாசுகள் வேண்டிக் கொண்டனவாம். ராஜா, உம்முடைய வாயின் வார்த்தை வல்லமையுள்ளது. இந்த வேளையில ராஜா சுவாமி, இதை கேட்கிற எந்த பாதாள பிசாசுகளாக இருந்தாலும் சரி, தள்ளப்பட்ட அல்லேலூயா பொல்லாத ஆவிகளாக இருந்தாலும் சரி, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சகல கிரியைகளும் இதை கேட்கிற பிள்ளைகளை விட்டு விலகட்டும். இப்பொழுது விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே, இப்பொழுது விடுதலை இயேசுவின் இரத்தத்தினாலே, 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 இப்பொழுது விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே, இப்பொழுது விடுதலை இயேசுவின் இரத்தத்தினாலே விடுதலை. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவர் ஜீவனை கொடுக்கும்படி வந்தவர். அவர் உயிர்ப்பிக்கிற தேவ ஆவியானவராம், மரித்தோரை உயிர்ப்பிக்கிற என் பரிசுத்த ஆவியானவர். இப்பொழுது தேவ ஆவியானுடைய வல்லமையும் இறங்கட்டும். அல்லேலூயா, மரித்த இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின வல்லமையுள்ள தேவ ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் நீர் பிள்ளைகளுக்குள் இறங்குகிற பொழுது எப்படிப்பட்ட மரித்த சரீரமும் உயிர்ப்பிக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. செத்து போன கை கால்களுக்குள்ளே ஜீவன் உண்டாகும் அப்பா, மரித்து போன உறுப்புகளுக்குள்ளே ஜீவன் உண்டாகும் அப்பா. அல்லேலூயா, மரித்த கிட்னி உயிர் வரும் இயேசுவின் நாமத்தினாலே, மரித்த லிவர் உயிர் வரும் இயேசுவின் நாமத்தினாலே, மரித்த நுரையீரல்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா, மரித்த கைகள் உயிர் வரும் இயேசுவின் நாமத்தினாலே, மரித்து போன கால்கள் உயிர் வரும் இயேசுவின் நாமத்தினாலே, மரித்து போன மூளை உயிர் வரும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட கட்டிகளும் மறைந்து போகும். மரித்து போன இருதயம் மறுபடியும்
மறுபடியும் ஜீவனை பெற்றுக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. இதய துடிப்புகள் சீராக துடிக்கும். சரீரத்தில் காணக்கூடிய இரத்த நாளங்கள் சீராக செயல்படும். நரம்பு மண்டலங்கள் இயேசுவின் நாமத்தில் சீராக செயல்படும். எலும்புகளும் எலும்பு மஞ்சங்களும் இயேசுவின் நாமத்தில் சீராக செயல்படும். அல்லேலூயா. அழுகி போன உறுப்புகளுக்குள்ள ஜீவன் இப்பொழுது உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. படுக்கையிலே அவன் வியாதி முழுவதையும் மாற்றி போடுகிற என் ஆண்டவர் அப்பா, பாதாளத்தின் வல்லமைகள் இப்பொழுது செயலற்று போகட்டும் சுவாமி. பிள்ளைகளுடைய ஜீவனை எடுக்க வந்திருக்கிற பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். உன் கைகளை எடு என்று சொல்லி, உன் கைகளை எடு என்று சொல்லி, உன் கைகளை எடு என்று சொல்லி, உன் கைகளை எடு இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத ஆவியே, சபிக்கப்பட்ட பிசாசே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிள்ளைகள் இருந்தாலும் சரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. சபிக்கப்பட்ட எந்த ஆவிகளும் இந்த சத்தத்திற்கு முன்பதாக நிற்க முடியாது. பொல்லாத ஆவியே, நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். பாதாளத்தின் வல்லமைகள் முழுவதுமாக செயலற்று போகட்டும். எப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகளாக இருந்தாலும் சரி, நீ மரண தூதனாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்துக்கு முன்பதாக உன்னால நிற்க முடியாது. இந்த சத்தத்தை கேட்கிற பொழுது, ஜெபத்தை கேட்கிற பொழுது விடுதலை நிச்சயம், விடுதலை நிச்சயம். இதுதான் வேத சத்தியம். என் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். சபிக்கப்பட்ட அத்தனை இருளும் இப்பொழுது விலகி போகட்டும். விழுந்து போன தூதனே, நீ இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை விட்டு விலகு. இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கையாகவும் விசுவாசத்தோடு விடுதலைக்காக உன்னதரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகு. அப்பலபோ சாத்தானே, அப்பலபோ சாத்தானே, அப்பலபோ சாத்தானே, அப்பலபோ சாத்தானே. இப்பொழுதே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலையை கொடுக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கேட்கிற பொழுதே பிள்ளைகள் விடுதலை ஆவதற்காக நன்றி சுவாமி. இந்த ஜெபத்தை கேட்க கேட்க என் தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுவீர். ஒவ்வொருவருக்கும் விடுதலையை உண்டு பண்ணுவீர் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்க கேட்க என் தேவ ஆவியானவர் நீர் பிள்ளைகளுக்கு விடுதலையை கட்டவிழ்ப்பீர் அப்பா. அல்லேலூயா. குடும்ப உறவுகளை பிரிக்க வந்திருக்கிற பிசாசுகள் இப்பொழுது வெளியேறும் இயேசுவின் நாமத்தினாலே. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள், இன்னும் விபச்சாரத்தில் ஒரு மனுஷனை சிக்க வைத்து அசுத்தமான எண்ணங்களுக்குள் மனுஷனை கொண்டு வந்து அவனை தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து பிரிக்கிற பொல்லாத ஆவியே, இனி உன் காரியங்கள் செயல்படாது. இனி உன் தந்திரம் பலிக்காது. இனி உன் மந்திரங்கள் செயல்படாது. காரணம், இந்த ஜெபத்தை கேட்டு உன்னதரிடத்தில் தன் இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிற, தம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை மூன்றும் ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவராகிய இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மை நம்புகிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன். நீர் எனக்காக உன்னதத்திலிருந்து இறங்கினீர், பிதாவின் மடியிலிருந்து இறங்கி வந்தீர் எங்களுக்காக. அப்பா, எங்கள் மேல் உள்ள பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீர்தாமே சிலுவையில் சுமந்து தீர்த்தீர். எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக, எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக நீர் உங்க ஜீவனை எனக்கு தந்தீர். அல்லேலூயா. எனக்காக ரத்தம் சிந்தினீர். ஆக நான் பிழைத்திருப்பேன். நான் சாகாமல் பிழைத்திருந்து உம்முடைய செய்கைகளை நான் விவரிப்பேன், செய்கைகளை நான் விவரிப்பேன். நீர் எனக்கு செய்த புண்ணியங்களை நான் சொல்லுவேன். கிறிஸ்து இயேசுவுக்கென்று நான் சாட்சியாக நிற்பேன். அவருடைய நாமத்தை பூமியில் எங்கும் நான் பிரஸ்தாபப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சகல ஜனங்களே, சகல கோத்திரமே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் குடும்பம் கட்டப்படும், உங்கள் சூழ்நிலைகள் மாறும். என் தேவ மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அவர் பறந்து காக்கும் பட்சியை போல உங்களை பாதுகாப்பார். எப்படிப்பட்ட பாதாள குழியில் நீங்கள் இருந்தாலும் என் கிறிஸ்து இயேசுவின் கைகள் உங்களை பாதாளத்திலிருந்து தூக்கிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு அமர வைக்கிற தேவன் அவர். இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர், தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர், கசப்பை தித்திப்பாய் மாற்றுகிறவர் இயேசுவின் நாமத்தினாலே. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் தம்முடைய கரத்தினாலே, ஆணிகள் கடாவப்பட்ட கரத்தினாலே என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு இப்பொழுதே சுகப்படுத்துவாராக, விடுதலையை கொடுப்பாராக. உன்னதமான தேவன் இந்த வேளையில தானே ஆணிகள் கடாவப்பட்ட கால்களினாலே சபிக்கப்பட்ட பிசாசின் இந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்குவாராக. பாதாளத்தின் வல்லமைகளை
செயலற்று போகத்தக்கதாக பாதாளத்தின் வாசல்களை என் ஆண்டவராக இயேசு இப்பொழுதே பூட்டுவாராக. அல்லேலூயா. என் தேவ மகிமை இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. விடுதலை கொடுக்கிறீர், உமக்கு நன்றி. இயேசு மக ராஜாவே, எங்கள் ராஜாதி ராஜாவே, எங்கள் யூத ராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, உம்மை நான் உயர்த்துகிறேன். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே சுவாமி. எந்த விதத்திலும் நாங்கள் அருகதையற்றவர்கள், எந்த விதத்திலும் நாங்கள் தகுதியற்றவர்கள். அப்பா, எங்களை தகுதிப்படுத்துகிறீர், உமக்கு நன்றி. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவரே, எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா, கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் இயேசுதாமே நீர் ஆசீர்வதிக்கிறீர். ஒவ்வொரு பிள்ளைகளின் விடுதலை ஆக்குகிறீர். இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சாட்சிகள் உருவாகட்டும். அப்பா, உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ராஜா சாட்சி சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனீர் ஆசீர்வதிப்பீர். இன்னும் பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீர். அப்பா, உங்களுடைய செட்டைகளின் நிழலில் வைத்து நீர் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக. ஜெபத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா என்னென்றைக்கும் சதா காலமும் நீர் கூட இருப்பீர். அப்பா, ஹல்லேலூயா. இதோ சொன்னீரே, இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். மரித்து உயிர்த்தெழுந்த ஒரே ஒரு தேவன் எங்களுக்கு உண்டு. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயமெடுத்த ஒரு தேவன் எங்களுக்கு உண்டு. அவர்தான் அண்ட சராசத்தையும் படைத்தவர், சகலவற்றையும் உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. இமைப்பொழுது சத்துருவை அவர் அழிக்கிறவர். தம்முடைய நாசின் சுவாசத்தால் அழிக்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் கிறிஸ்து இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஜெபத்தை கேளும். எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகுந்த பலனுள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கி அநேகர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போயிடுறீங்க. பிரியமானவர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். பிரியமானவர்களே,